நீங்கள் இணைந்திருப்பது லங்கா ஃபயரின் இன்றைய பிரதான செய்திகளோடு. செய்திகளை வாசிப்பது மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிறையில் தேசபந்து தென்னக்கோனின் ஆடைகள் களையப்பட்டனவா? யாழில் பல கோடி மதிப்புடைய 300 கிலோ கஞ்சா பிடிபட்டது. நள்ளிரவில் நடந்த பயங்கரம். சுட்டுக் கொலை செய்யப்பட்ட இளைஞர்கள். பிரிந்திருந்த கருணா பிள்ளையான் மீண்டும் இணைவு. பிரித்தானியாவில் 40 வயதுடைய பெண் கொலை. 20 வயது இளைஞர் கைது. இன்று இரவு 1 மணி நேரம் மின்விளக்குகளை அணைக்கும் சுவிஸ் மாகாணங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு பல நாட்களாக தேடப்பட்டு வந்து தலைமறைவாகியிருந்து பின்னர் சரணடைந்த முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தொடர்பான கருத்தாடல்களை சமகாலத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளன. மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த 20ஆம் திகதி தேசபந்து தென்னக்கோன் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் சிறைச்சாலைக்குள் இருக்கும் தேசபந்துவின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இறுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளதுடன் அவர் உணவு உண்பதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் சிறைச்சாலைக்கு வெளியிலிருந்து உணவினை பெற்றுக்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இது இவ்வாறு இருக்க விளக்கமறியலில் வைக்கப்படும் ஒரு கைதியின் உடைகள் களையப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற கருத்தொன்று தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தேசபந்து தென்னக்கோனும் அவ்வாறான விசாரணையொன்றுக்கு உட்படுத்தப்பட்டாரா என்ற கேள்வியும் தற்போது எழுப்பப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொம்பளை மோர்கன் கடற்கரை பகுதியில் வைத்து 154 பொதிகளில் 300 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராணுவம் மற்றும் கடற்படையினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது மீன்பிடி படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் நண்பர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. பருத்தித்துறை போலீஸ் தலைமை அதிகாரி சம்பவ இடத்துக்கு நேரடியாக வருகை தந்து குறித்த விடயத்தை ஆராய்ந்ததுடன் கைது செய்யப்பட்ட பொருட்கள் இன்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெருந்தொகை கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மாத்தறையில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டனர். தேவேந்திரமுனை ஸ்ரீ விஷ்ணு கோயிலின் தெற்கு நுழைவாயிலுக்கு முன்பாக உள்ள சிங்கசன சாலையில் நேற்று இரவு 11:45 மணியளவில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேனில் வந்த 2 அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் T56 மற்றும் 29 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட 2 இளைஞர்கள் நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. வேனில் வந்த ஆயுததாரிகள் விபத்தை ஏற்படுத்திய பின்னர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் ஒரு பக்க வீதியில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வேனை தீ வைத்த நிலையில் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்கள் தெவினுவர பிரதேசத்தில் வசிக்கும் 28 மற்றும் 29 வயதுடைய யோமேஸ் நதிஷான் மற்றும் பசிந்து தாருக் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர்கள் அல்லது துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் குறித்து இதுவரை எதுவும் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்த பல போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். தமிழீழ போராட்டம் என்கிற பேர்வையிலே வடக்கு தலைமைகளால் கிழக்கு மாகாணம் வஞ்சிக்கப்பட்டு வந்ததை எதிர்த்து குரல் எழுப்பினார். அவருடைய கருத்தை ஏற்று எம்மை போன்ற பல போராளிகளும், முக்கியமாக ஜெயமன் சிரேஷ்ட தலைவர், தமிழக விடுதலை கட்சி தலைவர் போன்றவர்கள் கிட்டத்தட்ட 6000க்கு அதிகமான போராளிகள் போர்க்கொடி தூக்கி அது பிழை என்று நாங்கள் சொன்னோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய தலைவர்கள் 1000 இந்த மண்ணிலே பிறந்தவர்களை கொண்டு வடபகுதியிலே யுத்தம் செய்து மாவீரர்களாக்கிய எம்மோடும் எமது தலைவர்களோடும் பேச மறுத்த சம்பவங்கள் எல்லாம் கசப்பானவை, கடந்தவை. அந்த அறிவிப்பின் பிரகாரம் நாங்கள் வெளியேறி ஒரு ஆயுத இயக்கமாக ஒன்றும் சாதிக்க முடியாது என்றதற்கு அப்பால் நாங்கள் அவற்றை ஒப்படைத்து
ஒரு ஜனநாயக பாதையில மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற கட்சியின் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தன் ஆகியோர் இணைந்துள்ளனர். குறித்த கட்சியில் இணைந்து கொண்டதுடன் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இன்று கைச்சாத்திட்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனுடன் இந்த உள்ளூராட்சி தேர்தலை இலக்கு வைத்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் கட்சியை உருவாக்கியுள்ளனர். இதனை அடுத்து எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகு சின்னத்தில் குறித்த தரப்பினர் களமிறங்க உள்ளனர். இந்த நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்புடன் கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. தொடர்பான உலக செய்திகள். பிரித்தானியாவின் எசெக்ஸ் பகுதியில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. எசெக்ஸ் பகுதியில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் வீட்டில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் கொலை சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான இளைஞர் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளார். வெள்ளிக்கிழமை காலை 11:30 மணியளவில் எசெக்ஸ் காவல்துறைக்கு அவசர அழைப்பு வந்ததை அடுத்து கடலோர நகரத்தில் உள்ள ஸ்கெல்மர்ஸ்டேல் சாலையில் உள்ள ஒரு வீட்டுக்கு அதிகாரிகள் விரைந்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மற்றும் ஏர் ஆம்புலன்ஸ் குழுவினருடன் இணைந்து அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை உறுதி செய்தனர். இந்த விசாரணையில் வேறு யாரும் சம்பந்தப்படவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது தொடர்புடைய வீடியோ காட்சிகள் வைத்திருப்பவர்கள் தகவல் அளிக்க முன்வருமாறு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா உட்பட சில மாகாணங்கள் இன்று இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை மின்விளக்குகளை அணிக்க அழைப்பு விடுத்துள்ளன என்று உலக நாடுகள் பல புவி மணி நேரம் என்னும் எர்த் ஹவர் எனும் நிகழ்வை அனுசரிக்கின்றன. வன பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலின் மீது மனித தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் தி வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் எனும் சுவிஸ் அமைப்பு இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்கிறது. வழக்கமாக மார்ச் மாதத்தின் இறுதி சனிக்கிழமை இந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்படும். சில ஆண்டுகளில் கிறிஸ்தவர்களின் லெந்து காலம் அனுசரிக்கப்படும் பட்சத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த புவி மணி நேரம் அனுசரிக்கப்படுகிறது. 2007 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் துவங்கிய இந்த நிகழ்வு தற்போது உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி இன்று இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை மின்விளக்குகளை அணிக்க அழைப்பு விடுத்துள்ள சுவிஸ் மாகாணங்கள் சில அதற்கு பதிலாக மெழுகுவர்த்திகளை பயன்படுத்த உள்ளன. நீங்கள் இதுவரை இணைத்திருந்தது லங்கா ஃபயரின் பிரதான செய்திகளோடு. மேலும் இதுபோன்ற உண்மையான தனித்துவமான செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள லங்கா ஃபயர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.